ஆக்டர் நெப்போலியன் அவர்களோட 4 வயசு பையனான தனுஷ ஒரு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாக்குறாரு. அப்போ டாக்டர்ஸ் தனுஷ செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ வரைக்கும் துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்க உங்க பையனான தனுஷ் 10 வயசு வரப்போ உங்க பையனால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, வீல் சேரில தான் உட்கார முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல 17 வயசுல உங்க பையன் இறந்தே போயிருவான்றதையுமே சொல்றாங்க. இதை கேட்ட நெப்போலியன் அவர்கள் கதறி அழுந்தாலும் டாக்டர் சொன்னது எல்லாமே அப்படியே நடக்க போகுதான்றதையே மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருந்தாலுமே கரெக்டா 10 வயசுல தனுஷால நடக்க முடியாம போகுது. அந்த டைம்ல இவர் என்ன முடிவு பண்றாருன்னா தன்னோட அரசியல் வாழ்க்கை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு தன்னோட ஆக்டிங் கரியரையுமே தூக்கி போட்டுட்டு தான் மகனோட சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லி இந்தியா விட்டு வெளியே போய் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகுறாரு. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்குமே தன்னோட மகனோட சந்தோஷத்துக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ தனுஷ்க்கு ஒரு நல்ல பொண்ணுமே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஒரு சிறந்த அப்பான்னு சொல்லி இந்த உலகத்தோட மத்தியில நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. என்னதான் அந்த மேரேஜுக்கு பல பேட் கமெண்ட்ஸ் வந்தாலுமே ஒரு தந்தையா தன்னோட மகனுக்கு செய்ய வேண்டியதை தான் அவர் செஞ்சிருக்காரு.